அவர் சொல்றாரு, அந்த அடைக்கலான் குருவி கூட உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விடாதுங்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய அற்பமான, இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாம போகக்கூடிய, அழியக்கூடிய ஒரு சிறிய பறவை கூட கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்துல மதிக்காது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கப்படாது, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சின்ன பறவை கூட சாகாது. அதான் அவர் திரும்ப சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டது. நீ போராடுற, நீ பயப்படுற, உனக்கு அவமானம் இருக்குது, பாடு இருக்குது, உன்னை சுற்றி நெருக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னா ஒன்று தெரிஞ்சுக்க, நீ கடவுளுடைய மனுஷனா இருந்தேன்னு சொன்னா, கடவுளுக்கு பிரியமா வாங்கன்னா உன் தலையில் உள்ள முடி கூட அவர் எண்ணி வச்சுக்கிறார். நீங்க என்னைக்காச்சும் உட்காந்து உங்க முடி எண்ணிக்கல, முடி நீங்க தலை செய்யும் பொழுது 4-5 முடி கீழே விழுவும். என்னைக்குமே நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அவர் சொன்னாரு, உன் முடி தலையில எத்தனை இருக்கு, எத்தனை கீழே விழுந்துருக்கு நான் எண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க தலை சீவுறதை பார்த்து எவ்வளவு முடி உங்களுக்கு கீழே விழுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. என்ன சொல்ல வர்றாரு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் உனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், உன்னை சுற்றி யார் யார் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும், உனக்கு வரக்கூடிய ஆபத்து என்னன்னு எனக்கு தெரியும், உன்னை முழுமையா பூரணமா நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள போனாலும் உன் கூட உன்னோட நான் இருக்கிறேன். அதனால அதுல எதையும் நீ பயப்பட வேண்டிய அவசரம், அதனால நீ பயப்படாது, நீ குருவியை பார்க்கிலும் விசேஷித்தவனா இருக்கிற. சாக போற குருவியை விட தேவ சாயல படைக்கப்பட்ட நீ எவ்வளவு பெரியனே. அதுவும் என்ன பின்பற்றுகிற, என்ன நேசிக்கிற, எனக்காக அவமானப்படுற, எனக்காக பாடுபடுகிற, எனக்காக நிந்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னா நீ விசேஷித்த ஒரு மனுஷன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், நீ என்னால நேசிக்கப்படுகிற மனுஷன், என்னுடைய பாதுகாப்புல நீ ஒரு பொழுதும் வழிவிலகி போக முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குதா? இந்த முதல் பகுதியில் அந்த சீசர்களுக்கு அவர் என்ன பிரதானமா சொல்றான்னு சொன்னா, ஒரு இயேசுவை மனம் திரும்பி விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்துல மிக உயர்ந்த அளவுல பாதுகாக்கப்படுறான். இயேசு விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்துல எல்லாரையும் விட அவமானப்படுறான், பாடுபடுறான், சரீரத்துல வியாதிப்படுறான், பொருளாதார பிரச்சனைப்படுறான், வறுமையில கஷ்டப்படுறான், உறவுகளால கஷ்டப்படுறான், அவன் மனிதர்களால் நெருக்கப்படுகிறான், அவன் மரணத்துக்கே போலாம். ஆனா கடவுளால் அவன் நேசிக்கப்படுகிறவனா, கடவுளால பாதுகாக்கப்படு. கடவுளுடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு பிரச்சனை வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாம வியாதி வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாம எதிர்ப்பு வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாம அவமானம் வராது, கடவுளுடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில பரியாசம் வராது. எல்லாத்தையும் கடவுள் தீர்மானிக்கப்பட்டு உங்களை கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். பல பிரச்சனைகளை குழம்பு முடியுமா, முறுமுறுக்க முடியுமா? பிரச்சனைகளை ஐயோ இப்படி நடந்துச்சு நம்ம கவலைப்பட முடியுமா? என்னுடைய தலைமுடியே அவளுக்கு உசுர போல இருக்குதுன்னு சொன்னா நான் அவளுக்கு எவ்வளவு பெரிய அவருடைய இருதயத்தில் நான் எங்க இருக்கிறேன். இது விசுவாசிக்கு மட்டும் உள்ள சிலாக்கிய, உலகத்துல எல்லாருக்கும் இல்ல. இந்த உலகத்துல எல்லாரையும் அவர் அக்கறையை கவனிக்கிறது இல்லை. அவர் பொதுவாக இந்த உலகத்துல நன்மைகளை கொடுத்தாலும் அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவரும் நேசிப்பவருமாக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சிலாக்கியம் அதுதான். இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலக நிகழ்வுகள் உங்களுக்கு பெருசா தெரியாது, இந்த உலக பிரச்சனைகள் பெருசா தெரியாது, இந்த உலக ஆபத்துகள் பெருசா தெரியாது, இந்த உலகத்தினுடைய அழிவு நிலைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. தேவனை நம்பக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மகா பெரிய பாதுகாப்பு இருக்கிற